ஹலோ கைஸ், நான் உங்க விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே சீரிஸோட நேம் வந்து நிஞ்சா கொமென்ற சீரிஸோட 7th எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாம அது கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனா வரும், இல்லைன்னா வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல அந்த நிஞ்சா மாஸ்க் எமோஜை போட்டு போயிடுங்க. அது மட்டும் இல்லாம தரமான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த எபிசோட்ல இருக்கிறதுனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண பாருங்க. நிறைய விஷயத்த நான் வீடியோவா போட்டிருப்பேன், அதனால எல்லாரும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. சரி வாங்க, நம்ம ரொம்ப பேசாம கதை போலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம யமாவும் அவங்களோட வண்டியில இருந்துக்குன்னு இவங்க சீக்கிரட்டா ரெடி பண்ண போற அந்த கமோய் ஆர்மர் பத்தின டீடைல்ஸ் அந்த ஊசா கம்பெனில அவங்களும் பேசினு இருக்கிறது இவங்க ஒட்டு கட்டினு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த ஆர்மரும் ஆக்டிவேட் ஆக இவங்க எல்லாருமே பாக்குறாங்க. யமாஞ்சி உட்பட ஆச்சரியமா பாக்க அந்த டைம்ல நம்ம ஹீரோவோ கெத்தா வெளியே வந்து நிக்கிறான். அப்ப இந்த மட்டும் பண்ணினோம் பரவாயில்லையே, இப்போ இன்னொருத்தன் என் கூட ஃபைட் பண்ண நல்லா வந்துட்டியா? உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், என்னோட ஆப்பனன்ட் உண்மையிலேயே நீ தான் ஒருத்தியானவன். இப்போ நீ தான் என்ன சாட்டிஸ்ஃபை ஆக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் ஃபைட் பண்ண அவனு ஒரே 8 வதி தான் அவன் போயிட்டு செவத்துலயும் மோதி கீழே போயிடும். அப்ப இது எல்லாமே நம்ம எம்மாவும் சாகல ஒன்னும் அவங்களும் உயிரோட இருந்து பாத்துன்னு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அவங்க கிட்ட போயின்னு இருக்க அவனும் வாயில இருந்து நெருப்பு கக்க தலைவன் அதோட பறக்குறான். அப்ப திடீர்னு இவனுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ண அது எல்லாமே டாச் பண்ணி இவனும் அவங்க கூட ஃபைட் பண்ண குழந்தைடா நீ என் முன்னாடியே நிக்கவே முடியாது, கண்டிப்பா உன்னோட ரத்தத்தை மொத்தத்தையும் நான் உறிஞ்சிடறேன். இன்னைக்கு எங்க போயிட்டான் அப்படின்னு இவனு திணற. ஓ இங்கதான் இருக்கியா, இன்னைக்கு நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண நிறைய விதமான லேசர் வயர்ஸ் அவன் முன்னாடி அனுப்ப அது எல்லாமே அவனும் தாண்டி தப்பிச்சு வேகமா போயின்னு இருக்கான். என்ன இங்க நடக்குது? இப்ப எம்மாவும் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் அவனால இன்ஸ்டன்டா அதிக அளவுல ரியாக்ஷன் பண்ண முடியும். அதனால அவனை எவனாலையும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா அவனை போயிட்டு அட்டாக் பண்ண இவனோட ஆர்மரே ரொம்ப ஃபாஸ்டாவும் ஸ்ட்ராங்காவும் அதுக்காகவே உருவாக்கப்பட்டது. இந்தாடா இதை வாங்கிக்கூட நிஞ்சா பாய் அப்படின்னு சொல்ல அவனும் நெருப்ப கக்குறான். நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு நெருப்பு பந்தே வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ரேஞ்ச் மோடுக்கு போயிட்டு அந்த நெருப்புக்குள்ளேயே பூந்து அவனை ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. எத்தனை செருவரு தாண்டி அவனை இஸ்திரம் போயிட்டு சொருவுறான். ரெண்டு சைடும் கத்தியா இருக்கு. அவன் ரத்தம் வாண்டி எடுக்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா என்னைய நீ தோக்கடிப்பேன்னு. பட் ஆனா ரியல் நிஞ்சானா இதுதானா உனக்கே நல்லா தெரியும். நான் கொஞ்ச நேரத்துல சாகதான் போறேன், அதுக்கு முன்னாடி என்னோட ஆசையை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு சாகட்டா அப்படின்னு அவனும் சொல்ல எம்மாவும் வந்து இதை பாக்குறாங்க. என்னோட ஆசையே கடவுளை போய் நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நீயே என் கூட வந்துடுறா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கடவுளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயில இருந்து அந்த டைமர் பாம் ஆக்டிவேட் பண்ண அந்த இடமே வெடிக்குது. பட் ஆனா அந்த புகைக்கு நடுவுல இருந்து நம்ம ஹீரோ மாசா நிக்கிறான். அவன் கையில பிடிச்சுக்கின்னு இல்ல அட கடவுளை இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அப்ப அவனு இவனை பார்க்க உன்னோட சாவு என் கையாலதான், கவலைப்படாத, உனக்கு வழியே இல்லாம உடனடியா கொடுக்குறேன். அப்படியா கண்ணா, கண்டிப்பா என்ன மாதிரியே தான் நீயும் நரக வேதனை அனுபவிப்ப இதுக்கப்புறம் அப்படின்னு அவனு சொல்ல இப்ப அந்த மட்ட மண்டையனோட தலையே நம்ம ஓசா கம்பெனிக்கு டெலிவரி பண்ணிருக்கான். இன்னைக்கு காலையில தான் நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ்குள்ள இந்த டெலிவரி பண்ணியிருந்தாங்க. இது உண்மையிலே நமக்கு ஒரு வார்னிங் தான். என்னது வார்னிங்கா? அந்த பயபுலைக்கு அவ்வளவு வருத்தம் கிடையாது, எவனுக்கு அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண தெரியல. இது நமக்கான ஒரு முதல் முயற்சி தான். அப்ப அவளும் என்னதான் இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்க இவனை கொச்சப்படுத்த கூடாது. என்னதான் சொன்னாலும் இந்த மாதிரிலாம் என்ன கன்வின்ஸ் பண்ண முடியாது. ரொம்ப பேசுறடா. நான் எங்க ரொம்ப பேசுறேன், நடந்த விஷயத்த நான் சொல்றேன். என்னதான் பிளான் வச்சுன்னு இருக்க? மறுகடியா பேசிட்டு கிளம்புனா மட்டும் என்ன அர்த்தம்? என்னோட பிளானா கூடிய சீக்கிரமா நான் சொல்றேன், எல்லா விதத்திலயும் தயாரா இருக்கிற மாதிரி தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறானுங்க. உண்மையிலேயே அவன் ஒரு உண்மையான நிஞ்சா தான். அதுக்கப்புறம் நம்ம அம்மாவும் அந்த கண்டெய்னர் திரும்பி ரெடி பண்ணி இவங்க அது உள்ள பேசின்னு இருக்காங்க. டோன்ட் வரி, நீ கவலைப்படாத, இப்ப எல்லாம் அவங்களால எதுவும் நம்மளால பண்ண முடியாது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யாருதான் அந்த கசுகோ கியரை போடுவாங்கன்னு. பட் ஆனா அது உனக்கு நல்லா பொறுத்துருச்சு. உன்னோட எபிலிட்டியை பயன்படுத்தி அந்த ஆர்மர் கொடுத்து அதை பயங்கரமா நீ பயன்படுத்தின. அது மட்டும் இல்லாம நீ பண்ண இந்த காரியத்தினால கண்டிப்பா இதுக்கப்புறம் அவனுங்களை நம்மள சும்மாவே விட மாட்டானுங்க. ஒரு இடம் இல்லாம சல்லடை போட்டு தேடி நம்மள கொல்ற வரைக்கும் அவனுக்கு முயற்சி பண்ணி தான் இருப்பானுங்க. அதுக்காக எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒன்னும் தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஏமாஞ்சியும் சாய் கிட்ட ஸ்கை ஆஃப் ஜப்பான் பத்தி என்ன உனக்கு தெரியும்? பேர்ட்ஸோட பேசேஜ், அதுங்களுக்கான எந்த வீடும் இங்க கிடையாது. ஒன்லி அதுங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த இடத்துல இருந்து மலைகளை நோக்கிய பார்வை மட்டும்தான். அதனால இப்போ நீ ரெண்டு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே மாஸ்டர், நீங்க சொல்றத நான் அப்படியே நான் கேட்கறேன். அதுவும் ஹீகனை உன்னோட கையால கொல்லு. அதுக்கப்புறம் இங்க நம்ம எம்மாவும் நான் இதுக்கு முன்னாடி என்னோட லைஃபை பத்தி உனக்கு கொஞ்சமா தான் சொல்லியிருப்பேன். உண்மையிலேயே உன்னோட வைஃப் என்னோட லைஃப்ல எப்படி வந்தாங்கன்றத முழு விவரத்தையும் நான் சொல்றேன், இப்ப கேளு. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கான காரணமே உன்னோட வைஃப் தான். அப்ப அந்த டைம்லயே நம்ம எம்மாவும் நெஞ்சாலேயே சீக்ரெட் நெஞ்சாவா இருந்திருக்காங்க. அந்த டைம் அவங்களும் சீக்ரெட்டா ஒரு மிஷினுக்காக மேக்கப் எல்லாம் போட்டுக்கின்னு ஒருத்தனை கொலை பண்ணதான் வந்திருக்காங்க. அவங்களும் அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண அந்த டைம் இவங்களோட கழுத்துல ஒருத்தங்க கத்திய வைக்க, ஏய் நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் நிஞ்சா, நீ இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தீனா கண்டிப்பா உயிர் பழைக்க மாட்டேன், சீக்கிரமாவே இறந்துடுவேன். இதை நான் உனக்கு திரும்பியும் சொல்ல மாட்டேன் சரியா அப்படின்னு நம்ம மரியாதை வந்திருக்காங்க. பரவாயில்லையே, உன்னோட வேலையை நீ கணக்கு திரும்ப முடிச்சிரு இருக்க, இருந்தாலும் இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸால இருக்கக்கூடாது சரியா? இன்னைக்கு நான் தான் உன்னோட பார்ட்னர், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்பதான் முறையா உன்னோட வைஃப் என் கூட பழக்கமானாங்க. அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தான் நிறைய மிஷின்ஸ் பண்ணோம். அதுல அவங்க பண்ண விஷயங்களை வச்சு நான் சொல்றதுன்னா அவங்க உண்மையிலே ஸ்மார்ட் ஆனவங்க, ரொம்ப
ரொம்ப ஸ்பீடானவங்க, எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் அப்ரோச் பண்றவங்க. கண்டிப்பா ஒரு மிஷின் பண்றாங்கன்னா அதுல கம்ப்ளீட் பண்ணாம அவங்க போகவே மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த மிஷினும் அவங்களது ஃபெயில் ஆனதே கிடையாது. அது போலயே நம்மளோட நிஞ்சாக்களுக்கான ஒரு 3 இண்டிவிஜுவலான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஆனா இதுல யார் யார் பெஸ்ட்னு யாருக்குமே தெரியாது. அந்த வகையில தான் உங்க 3 பேரையும் தேர்ந்தெடுத்தாங்க. ஜாய், நீ, அப்புறம் மரி. நீங்க 3 பேர் மட்டும்தான் சிறந்தவங்களா இருந்ததுனால வருங்காலத்துல நம்மளோட ஆர்கனைசேஷனை நடத்துது உங்கள 3 பேர்ல யாருனோ ஒருத்தருக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கிறதா கூட சொல்லியிருந்தாங்க. அப்ப இவங்களுக்கு அந்த கிளானோட லீடரும் உங்க 3 பேரையும் செலக்ட் பண்ணதுக்கான காரணமே நிஞ்சாக்கள்லயே நீங்க தலை சிறந்து இருக்கிறதுனாலதான். உங்களுக்கு நம்மளோட நிஞ்சாவோட ரூல்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எந்த விதமான எமோஷன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்காகவும் உயிரை கொடுத்து அதை முடிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ரைடை நீங்க மதிச்சே ஆகணும். யாருக்கும் உங்களோட சீக்ரெட் ஆர்ட்டை சொல்லக்கூடாது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் உங்களோட நிஞ்சா கோட பிரேக் பண்ணவே கூடாது. அதுதான் இதுல முக்கியமானது. இறுதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். என்னைக்குமே உங்களோட கடமை நம்மளோட ஜப்பானை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம மரியும் ஒரு ரூம்ல அவங்க எதிர்க்க அம்மாவும் உட்காந்துக்கின்னு இருக்காங்க. அப்ப இவங்களும் அவங்கள பார்த்துட்டு, ஏய் எப்பா பார்த்தாலும் அந்த மாஸ்கையே போட்டுங்கிற, ஒரு தடவை கூட கேட்ட மாட்டியா? ஏன் இதை பத்தி கேட்கற? அதெல்லாம் கேட்ட மாட்டேன். சரி ஏன்னாச்சும் இதை போட்டுங்கிற சொல்ல. இது எல்லாமே நடந்தது என்னோட சின்ன வயசுல தான். அப்ப ஒரு தடவை என்னோட வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த ஆக்சிடென்ட்லயே என்னோட முகம் மொத்தமா செதஞ்சு போச்சு. அந்த நிலைமையில தான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கும் போதே என்னோட அப்பாவும் அம்மாவுக்கும் என்னோட முகத்தை பார்க்கவும் பிடிக்காம, இந்த இடத்துல இருந்து என்னோட ட்ரீட்மெண்ட் செலவையும் அவங்களால பார்த்துக்கவும் முடியாம என்னை விட்டு அவங்க போயிட்டாங்க. அப்பதான் நான் முழுசாவே தனிமையா இருக்கிறத ஃபீல் பண்ணேன். பட் ஆனா அந்த டைம் இந்த ஆர்கனைசேஷன் என்ன தத்தெடுத்தது. அந்த டைம் இந்த கிளானோட லீடரும் இவங்களை தத்தெடுத்து, உன்னோட முகம் இந்த அளவுக்கு செதஞ்சு போய் இருக்கிறதுனால உன்னை யாரும் மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இதை கேட்ட அவங்களும் கொஞ்சம் ஜர்க்காவே. பட் ஆனா நீ இந்த இடத்துல இப்ப வந்ததுக்கான ரீசனே இது எல்லாத்தையுமே நீ மாத்த போற. இந்த இடத்துல மாறு வேஷத்துக்கான நிஞ்சா கலையை நீ கத்துக்கினு இந்த கிளானுக்கு தேவையான மிஷின்ஸை நீ முடிக்க போற ஒரு நிஞ்சாவா மாதிரி. அதுக்காக தான் உன்னை இந்த இடத்துக்கு நாங்க வர வச்சிருக்கோம். அதனால இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் ஒரு நிஞ்சாவோட லைஃபா மாறப்போகுது. அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட வார்த்தைகளை கேட்டு அதன்படி எல்லாத்தையும் கத்துக்கினேன். அந்த மாறு வேஷத்திலேயே நான் மாஸ்டர் பண்ணிட்டேன். என்னால எந்த உருவமானாலும் மாறு வேஷம் போட முடியும் அப்படின்னு அவங்களும் சொல்ல, இப்ப இவங்களும் இவங்க கிட்ட போயிட்டு அந்த மாஸ்கை கேட்டுட்டு, ஏய் உனக்கு என்ன குறை, நீ அழகா தானே இருக்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன ஆறுதல் கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இல்ல தப்பு, கண்டிப்பா நீ அந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது. நான் உண்மையிலேயே சொல்றேன், நான் பார்த்ததுலயே நீ மட்டும்தான் ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சன். என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத. இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் ஒரு நிஞ்சாவா ஆகிறதுக்கான வாய்ப்பு உனக்கு தேடி வந்திருக்குது தெரியுமா. அப்ப இது எல்லாமே ஈகன் கிட்ட சொல்ல ஈகனும் கொஞ்சம் ஃபீல் பண்றான். இப்ப திரும்பியும் பிளாஷ்பேக் குள்ள போக அந்த இடத்துல நம்ம மரியும், நான் சின்ன வயசுலயே ஜாயும் ஈகன் கூடிய தான் ட்ரைனிங் பண்ண வந்தா. ஏய் என்ன சொல்ற, அவங்க 2 பேர் கூடியா? இல்ல இல்ல, நீ நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க ரொம்ப மோசமான ஆள்லாம் கிடையாது. உண்மையிலே நீ அவங்க கூட்ட நல்லா பழகணும் வச்சியன், அவனுங்களும் உனக்கு கண்ணுக்கு குழந்தைங்க மாதிரி தான் தெரியுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரமான விஷயத்த அவங்க காது கிட்ட சொல்ல, இது உண்மைவா? ஆமா ஆமா, உண்மையிலேயே அந்த சம்பவத்தை வச்சு சொல்லும் போது உனக்கு தெரியல, அவனுக்கு 2 பேரும் குழந்தை மாதிரி தான். அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே அவனுக்கு 2 பேரும் தான் என்னோட வாழ்க்கையிலேயே முக்கியமான ஆட்கள். இல்ல நான் ஒரு விஷயத்த மட்டும் கேட்கறேன், நீங்க இந்த அளவுக்கு அவங்க மேல நல்லா பாசம் வச்சுன்னு இருக்கீங்களே, அது நம்மளோட நிஞ்சா கிளானுக்கே எதிரானதாச்சே. இதனால ஒரு பேட்டில் ஃபீல்டுல நீங்க ஃபைட் பண்ணும்போது அது உங்களோட எமோஷனுக்கு வழிவகுத்தா கண்டிப்பா நீங்க அதுல ஃபெயில் ஆக மாட்டீங்க. எம்மாவும் சரி மாதிரி நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், கண்டிப்பா ஒரு நாள் உங்களோட எமோஷன்ஸே உங்களை கொல்ல போகுது. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல நம்ம மரியும் ஒரு முயலை அவங்களோட சீக்ரெட் ஆர்ட் யூஸ் பண்ணி திரும்ப உயிரோட வர வைக்க, இந்த மர்ம கலையை நீ பயன்படுத்தும் போது ஒருத்தர் இறந்து போயிட்டு பிறகு அவங்க செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீயே கன்ஃபார்ம் பண்ணுவ. பட் ஆனா நான் யூஸ் பண்ற இந்த மர்ம கலையை பயன்படுத்தி அவங்களை திரும்பி உயிரோட வர வைக்க முடியும். அவங்க கிட்ட சொல்ல அவங்களும் இதை கேட்டுட்டு, ஏன் இதை என்கிட்ட சொல்றீங்க, இது நம்மளோட விதிமுறைகளுக்கு புறம்பானது. இல்ல இல்ல, இப்ப நான் உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணமே கண்டிப்பா இது ஒரு நாள் உனக்கு யூஸ் ஆகும். அந்த நொடியை நான் யோசிச்சிட்டேன், கண்டிப்பா என்னோட லைஃப்ல நான் நம்புற ஒரே ஒரு ஆள்னா அவங்க மட்டும்தான். பட் ஆனா கூடிய சீக்கிரமே அந்த நாட்கள் எல்லாமே மாறத்துக்கான நேரம் வந்துருச்சு. என்ன காரணம்னா யமாஜி நம்மளோட ஜப்பான் நிஞ்சா கிளானை டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம நம்மளோட நிஞ்சா கிளானுக்கு இன்னும் நிறைய வெளியாட்களை படைபலத்துக்காக வர வச்சான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்ல அந்த நிஞ்சா மாஸ்க போட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு பாக்குற ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த நான் வீடியோவோ போட்டிருப்பேன், அதை நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது. அதான் ஒரு ரீசன். சரி நம்ம ரொம்ப பேசாம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா.